எங்க எந்திரிங்க. குட் மார்னிங். வீடியோவை காட்ட திருப்புவா உங்க சைடு. எந்திரிங்க. என்னைய பார்க்கலையா? குளிச்சுட்டு அப்படியே தலையில கொண்டு போட்டு பெட் காஃபியோட வந்திருக்கேன். கண்ணு தெரியுதா? குட் மார்னிங். ஹாப்பி சண்டே. இன்னைக்கு நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் தெரியுமா? 4 மணிக்கு எந்திரிச்சேன். நம்புறீங்களா? ஹாய் அமர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. இந்த நாள் எனக்கு ரொம்ப இனிமையாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கும் அதே போல் அமையட்டும். ஏன் எனக்கு இனிமையாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே அதுவுமே எனக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். என்றைக்கு நான் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அந்த நாள் வந்து எனக்கு ரொம்பவே பிரிஸ்காக இருக்கும். எப்போ நான் லேட்டாக எழுந்திரிக்கணும் அன்றைக்கி டே ஃபுல்லாமே டல்லாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த நாள் வந்து ரொம்ப இனிமையாக அமைஞ்சிருக்கு. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா எப்படா எழுந்திரிச்ச? இப்போதானா? குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லாமாக்கு. ஓகே, மணி பார்த்தீங்கன்னா 8:30. நான் ஒரு 6:30-7 மணிக்கு தான் எந்திரிச்சு இங்கே வந்து கிச்சன் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அப்புறம் டீ ரெடி ஆகிட்டுருக்கு. இனியன் வந்து எழுந்திரிச்சிட்டான். பட் அங்கே வந்து சஞ்சனா அப்பாவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா உங்கள் அப்பாவா? சரி, சஞ்சனாவும் இனியன் அப்பாவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, தூங்கிட்டுருங்க. நம்ம வந்து பெட் காஃபியோடு எழுப்பலாம். இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே, டீ ரெடி ஆயாச்சு. நான் எப்போவுமே டீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் போடுவேன். இந்த கப்பு ரொம்ப ஸ்பெஷலான கப்பு. ஒரு ஷாப்பிங் மால் போகையில் எனக்கும் இவருக்கும் சேமாக அந்த கப் எடுத்தேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் அதிகமாக வீட்டில் வந்து டீ காஃபி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனா நாங்கள் தான். இனியனுக்கு வாங்கியிருக்கலாம், ஏன்னா சஞ்சனா காஃபி பால் குடிக்க மாட்டா. இனியனுக்கு வாங்கியிருக்கலாம், பட் இனியன் வந்து கீழே போட்டு உடச்சிருவான். ஸோ எங்கள் 2 பேருக்கு மட்டும் சேம் கப்பாக வாங்கினோம். எந்திரிச்சோடனே பெட் காஃபி தான் சாருக்கு. எங்க எந்திரிங்க. குட் மார்னிங். வீடியோவை காட்ட திருப்புவா உங்க சைடு. டீயோடைய அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இவர் வந்து இவ்வளோ குடிக்க மாட்டார். நான் ஒருத்த கையில் ஃபோனை வச்சுட்டு டீ ஊற்றவும் நிறையா ஊற்றிட்டேன். 1/4 கப்பு தான் குடிப்பார். எந்திரிங்க. என்னைய பார்க்கலையா? குளிச்சுட்டு அப்படியே தலையில் கொண்டு போட்டு பெட் காஃபியோடு வந்திருக்கேன். கண்ணு தெரியுதா? குட் மார்னிங். ஹாப்பி சண்டே. இன்னைக்கு நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் தெரியுமா? 4 மணிக்கு எந்திரிச்சேன். நம்புறீங்களா? என்ன பண்ண எந்திரிச்சு சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். அது தூங்கிருக்கலாமே. சரி எந்திரிங்க. இந்தாங்க. என்னம்மா பண்ற? அப்படியே என்னுடைய கூந்தலை வந்து 6 அடி கூந்தலை வந்து அப்படியே வெயில்ல காய போடலான்னு வந்தேன். 6 அடி கூந்தலா? 1.5 அடி தான் இருக்கு. 6 அடின்னு சொல்ற? 6 அடியா இருந்ததா 1.5 அடி ஆக்கிட்டேன். எல்லாமே உனக்கு இருந்துச்சு, நான் தான் அதை வந்து வேற மாதிரி ஆக்கிட்டேன். விடு. இன்னைக்கு சண்டே, வீக்லி ஒன்ஸ் ஒரு நான்வெஜ். அதுக்கு என்னுடைய கூந்தலுடைய ரகசியம் எல்லாரும் கேட்டுங்க. அக்கா கூந்தல் நிறையா இருக்கு, என்னது ஹேருக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. இது ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1 கிராம் வெயிட்டு கூட இருக்காது. விற்றோம்னா கூட வாங்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு தான். உங்களுக்கு பார்க்கையில் அதாவது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த ப்ளஃபியாக இருக்கும்ல காஞ்ச உடனே, அதோட கொஞ்சம் உங்களுக்கு நிறையா தெரியும் போல். அந்த அளவுக்கு எனக்கு முடியல. ஒரு காலத்தில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொட்டிருச்சு. நானுமே சண்டே லேட்டாக தான் இருந்துச்சேன். ஒரு நேரம்னா ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பேன். ஒரு 10 மணிக்கு தான் எங்களுக்கு சண்டையே விடியும் தான். இவர் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறல, இவர் எங்கள் அம்மா கிட்ட அன்றைக்கி பேசிட்டுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. அத்தை சண்டேனா பிள்ளைங்களுக்கு சோறை ஊற்ற மாட்டேங்கிறா, எனக்கு ஊற்ற மாட்டேங்கிறா, காலை சாப்பாடே கட்டு, மதிய சாப்பாடு தான் டைரெக்டாக கொடுக்குறா, அப்படி விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் எங்கள் அம்மா 6:30 ஃபோன் பண்ணிடுறாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சண்டே காலை டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அணில் ராகி சேமியா தான். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன், எப்படி வருதுன்னு தெரியல. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம். என்னக்கா அம்பட்டு பேர் அடுப்பு வச்சிருக்க, ஒரு திருகிறதுக்கு வாங்க முடியாம இருக்க. இவர் சொன்னார்டா, நான் கேட்டதுக்கு புது அடுப்பே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. கடைசியா இப்ப சொல்லிட்டாரு, புது அடுப்பு வாங்கி தர மாட்டேன், இது என்ன 150 ரூபா வருமா சர்வீஸ் பண்ணி, உனக்கு ஒரு லாக் கொடுத்தரேன்னு சொல்லியிருக்காரு. என்னைக்கு? நான் பல வருஷம் பார்த்துட்டு கேட்க நினைச்சிட்டே இருக்கேன். பாருங்க வீடியோல தான் கேட்டாங்க, அதுக்கு ஒரு இது லாக் வாங்கி மாட்டேங்க அப்படின்னு.
சரி ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கடுகு யாருமே விரும்ப மாட்டாங்க, அதனால லைட்டாக கடுகு. எதுக்கு இது கடுகு போறேனே தெரியல, ஆனால் போடுவேன். அடே உங்கள் நம்மளுக்கு தான் செய்யல, குட்டீஸ் ஸ்பெஷலா செய்யறேன், ஹெல்த்தி ஃபுட். கறி வாங்க போ. அவங்க நிலைமை நெக்ஸ்ட் வந்து அவங்க நிலைமை அப்புறம் பாத்துக்கலாம். என்ன சமைக்க வரல என்ன. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகா, சின்ன வெங்காயம், அவளை எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்துறோம். அடியாதான் உப்புமா செய்ய போறது சொல்லியாவே. உப்புமா செய்யறது கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன், எப்படி வருதுன்னு தெரியல. நீ உப்புமா செஞ்சதே இல்லையா? உப்புமா செஞ்சிருக்கேன், பர்டிகுலரா அந்த ராகி உப்புமா செஞ்சிருக்கேன். வந்து எல்லாமே வதங்கிடுச்சு, உப்பெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குவோம். மூக்கு பிடி மாதிரி இருக்கு, ஓரமா எடுத்து வச்சுக்கிறியா? இல்லைங்க, இது கொஞ்சம் எக்ஸஸா பாக்கெட் இருந்தா அப்படி வச்சிருவேன் கொஞ்சம், அதனால அப்படி எடுத்தேன். வந்து நம்ம போட்ட எல்லாமே வதங்கிடுச்சு. இதுல வந்து இப்போ ஒரு 200 ml தண்ணி ஊற்றுவோம். ஆமா, அளந்து வச்சிருக்கீங்க. ஆமா, அளந்து வச்சிருக்கேன். எப்படி வந்து தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன். இது வேடிக்கை மட்டும் பாரு. உலகத்திலேயே நம்பர் 1 சமைக்கிறான் பாத்தியா, அவங்க கூட சொல்ல மாட்டான் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன். இவர் தம்மா துண்டு சேமியாவையோ உப்புமாவே செய்ய போறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன். ஆண்டி செய்தி சாப்பிட்டு பார்த்தா எங்களுக்கு கடைசி டைம் ஆயிருப்போது. நான் சமைக்கிற ஸ்மெல் அடிச்சுதான் என் வீட்டுக்காரர் இது கிச்சன்ல வந்து நிக்கிறாரு. வெறும் சுடுதண்ணி ஊத்தி ஸ்மெல் அடிக்குன்னு சொல்றாங்க. இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுமா என்னமா? மஞ்சள் பொடி போட கூடாதுக்கா. சமைக்க போறேன். சரி, கிட்ட வா. ஓகே, தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு தெரியுதா? இப்போ வந்து நம்மளுடைய உப்புமா வந்து சேர்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். இது உப்புமா இல்லைங்க, இது வந்து சேமியான்னு சொல்லுக்கா. உங்களுக்கு சொல்லவே தெரியலக்கா. சேமியா உப்புமா தான். தூளா இருக்கு, ஆனா பரவாயில்ல. டேட்னா இருக்குல்ல, 2025 2 ஐயோ எக்ஸ்பிரி ஆயிடுச்சோ. இல்ல சாரி இல்ல மேனுஃபேக்சர் டேட்டே இதுதான். நம்மளுக்கு வந்து 2026 வரைக்கும் இருக்கு. இஷ்டத்துக்கு ஒரு நம்பரை போட்டு கொடுத்தா நீ வேலைக்கு சாப்பிடுவ. தண்ணி பத்தல போ. தண்ணி பத்து உனக்கு இரு, நான் செஞ்சு தரேன். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பாரு. என்னைய அப்பயே சாப்பிட கூப்பிட்டாங்க. நீங்க வந்துட்ட. இது வந்து இப்போ வந்து கிளறியாச்சு. இப்போ வந்து நம்மளுடைய உப்புமா எல்லாமே இல்லையே. இரு, நான் சொல்றத கேளுங்க. இது வந்து கிளறியாச்சு தண்ணியோட. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதை அப்படியே அமுக்கி விட்டுட்டு மூடி வச்சிரும். மூடி எதுக்கு வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஆவிலே தான் வேக போகுது. அவ்வளோதான். சூப்பரா வந்துருச்சுங்க, பாருடா. தெரியுதா அக்கா? அது ஒன்றும் ஊறவே இல்லைக்கா. ஐயோ ஐயோ அடி பிடிச்சிட்டு சோழமுத்தா போச்சா? ஐயோ, எங்க வீட்டுல ஏதாவது சமைச்சா இந்த மருந்து மெடிசனுக்குலாம் வந்து செக் பண்றதுக்கு எலி வச்சு செக் பண்ணுவாங்களே, அது மாதிரி எங்க வீட்டுல 2 எலி சின்ன எலி இருக்கு. அதுல கொடுத்து இவ செக் பண்ணி விட்டுருவா. ஆளு நல்லா இருக்கா? ஆமா சூப்பரா இருக்குமா, வேற லெவல் பண்ணிடுவாங்க. அவங்க சரி ஓகே முடிச்சாச்சு. என்னது சூப்பர் சூப்பர் வெந்திருக்கு. இது சேமியா மாதிரி இல்லை, எல்லாம் ஒன்று ஒட்டி களி மாதிரி ஆகி போச்சு. ஓகே, உப்புமா வந்து அவ்வளோதான். மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. பர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்கு. நான் கோயிலப்பா இப்படி உப்புமா வரும். எப்படி எது சமைச்சாலும் இந்த டயலாக் ஒன்று சொல்லிடுறேன். பர்ஃபெக்டா ரெடியா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு. இப்போ வந்து இந்த கரண்டியில் உள்ளதை நம்ம வலிச்சு போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்படி கரண்டியை வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த ஹீட்லேயே வந்துடும். இப்போ நான் செஞ்ச உப்புமா எப்படி நல்லா பொழுன்னு இதுக்கு பேரு வந்து பொழுன்னு நல்லா வெந்திருக்கு. மக்களே கேமராவில் தப்பா தெரியுது, பாத்துக்கங்க. நான் உண்மையா தான் சொல்றேன். களி மாதிரி இருக்குக்கா சத்தியமா. அது எப்படிக்கா நீயே வச்சுட்டு நீயே நல்லா இருக்குன்னு சொல்ற? சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்றேன். சும்மா உண்மையே சொல்லணும். சொத்தாண்டா சோனாலி, உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுருக்கேன். என்னடா உப்புமா ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கா? இப்படி வாழ்க்கையில ஒரு உப்புமா சாப்பிட்டதே இல்லடே. கொய்யால அடிச்சு நொறுக்கு சொல்றேன். நீ என்னன்னா காரமா இருக்குங்கிற, ஆமா நீ என்னன்னா சூப்பரா இருக்குன்ற, நீ என்னன்னாக்கா அருமையா இருக்குங்கிற. நீ சூப்பரா இருக்குன்றா. டேய் உப்பே இல்லடா, சப்புன்னு இருக்குடா. சக்கரை பல்க் அப்படி சாப்பிடுறா. ஏய் அது காரமா தான் இருக்கு, காரம் இல்லையாடா? காரம் இல்ல சப்புன்னு இருக்கு. எனக்கு ஒயின் ஷாப்ல சைடிஷ் வாங்கி திங்கிறவனுக்கு எப்படா வீட்டுல சமைக்கிறது காரமா இருக்கும்? ஏண்டா ஒயின் ஷாப்ல போடுற காரத்துக்கு அதே நாக்கு பழகி போச்சு உனக்குலாம். வாங்க வாங்க வாங்க. என்ன வேட்டைக்கு போன மாமா வந்துட்டீங்களா? வந்துட்டேன். காடை, கௌதாரி, கோழி, கொக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேட்டை ஆடிட்டு வந்திருக்கேன். என்ன என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சிக்கன்.
மட்டன் தானே கேட்டேன். எனக்கு சிக்கனே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் சிக்கன். எங்க வீட்டுல சிக்கன் தினி மாதிரி எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. இப்படிதான் சொல்லுவேன். மட்டன் விக்கிற விலைக்கு வார வாரம் உனக்கு மட்டன் வாங்குவாங்க. வாரம் வாங்க வேணாம். மாசத்துல 4 வாரம் தான் இருக்கு. ஒரு 2 வாரம் சிக்கன், 2 வாரம் மட்டன் எடுத்துக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா போன வாரம் தான் சிக்கன். இப்படியே சிக்கன் வைக்கிறது சூட்டை கிளப்பி விட்டுருங்க. 200 ஓவாயா கொடுத்துட்டு மட்டன் எப்படி நொட்டுவியோ நீ? 200 ரூபாயா கொடுத்தேன். அப்புறம் 150 ரூபா. ஓகே, இன்னைக்கு சண்டே. நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி போட்டு தம் பிரியாணி. எப்போவுமே நான் என்ன செய்வேன்னா அரிசியை ஊற வச்சுட்டு மற்ற நறுக்கிற எல்லா வேலையும் பார்ப்பேன். அப்போ என்ன செய்யும், அரிசி ரொம்ப ஊறிடுமா, அப்போ நம்ம பிரியாணி செய்யல குழஞ்சிரும். இந்த டைம் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நறுக்கிட்டேன். கடைசியாக தான் தாளிக்கையில் தான் அரிசி ஊற வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் வதக்கையில் கறியை போட்டு பெரட்டையில நல்லா வேகையில் அரிசியும் நினைட்டு 1/2 hour ஊறிடும். என்ன நம்ம வந்து பிரியாணி எப்போவுமே ஜாஸ்தியாகவே என்ன செஞ்சுக்கலாம். சரி, பிரியாணி சமைச்சிட்டு கூப்பிடு. சரிங்க சரி ஓகேவா? ஓகேங்க. என்ன செய்ய போறேங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பிரியாணி தான் செய்ய போறேன். அதுவும் பாஸ்மதி அரிசி போட்டு தம் பிரியாணி செய்ய போறேன். அவுட்புட் எப்படி வருதுன்னு காட்டுறேன். இன்புட்டை வந்து காட்டல, அவுட்புட்டையே காட்டுறேன் கண்டிப்பா. ஓகே. ஏண்டி சமைக்கிறதுக்கு ஹைட் போதுமா இல்லைங்க, இல்ல பெரிய சேர் எதுவும் எடுத்து போடவா? இல்ல இதுவே போதும். இந்த குக்கர்ல செஞ்சா மட்டும்தான் நான் வந்து முக்காளி போட்டுக்கிறேன். அந்த வீட்லயும் அப்படிதான், இந்த வீட்லயும் அப்படிதான். எனக்கு என்னன்னு தெரியல, அமைதியில. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தம் போட்டு இருக்கு. தம் போட்டதுக்கு வந்து அந்த காற்று அந்த அந்த ஹீட் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி செட்டப்பு. ஏய் ஆவியா? ஆவி வீட்டுக்கு வரக்கூடாது. தீய சக்தி. நல்ல சக்தி தான் வீட்டுக்குள்ள இருக்கணும். என்னடி செட்டப்பு? செட்டப் வந்து ஒன்ன மாதிரியே இருக்கடி. ஒன்ன மாதிரியே இருக்க செட்டப்பு. ஏய் ஓகே, இது வந்து பழைய கல்லு. இதுக்குள்ள அந்த இது குத்துறது உடஞ்சி போச்சு, அதனால புதுசு வாங்கினேன். பார்த்துக்க, உலக்கு இல்லைன்னா வரலுக்கு மதிப்பே இல்லை. ஆமா, வேஸ்ட் தான். வேஸ்ட் தான். சரி ஓகே, இப்போ பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி அவுட்புட் எப்படி இருந்துன்னு பார்க்கலாம். வா வா இறங்கி போயிரும் அங்கே. ஆமா சாப்பிடுங்க, பசிக்குது. என்ன தண்ணியா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல அது நம்ம கலரி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வந்துரும். வாங்க போயிடலாம். கீழே போட்டாடி. சாப்பாடு லேட் ஆகுது, பிளேட்லாம் சீக்கிரம் வந்துருச்சு. ஓகே, கிளறி விட்டு பார்க்கலாம். சாப்பாடு வந்து லைட்டு போட்டுடுங்க. அரிசியா இருக்க குழஞ்சிருக்கான்னு கிளறுவா. இரு சோறு சொன்னா பின்னாடி வந்துருக்கேன் பாரு. நாக்கா தம் பிரியாணியா? ஆமாடா தம்பி. கட்டிங் பிரியாணி பிடிக்கிறதே என்ன. ஓகே, நீட்டா வந்திருக்கு. அடி பிடிக்காம. நம்ம வந்து பாஸ்மதி அரிசியாலும் சரி, இங்க இருங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்கும் தெரியுதாங்க. பாஸ்மதி அரிசியா இருந்தாலும் சரி, சீரக சம்பாவா இருந்தாலும் சரி, ரெண்டுமே தம் போட்டு பண்ணோம்னா வேற லெவல் டேஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட்னா எங்களுக்குன்னா என்னன்னு கூட தெரியாது, பிரியாணி செய்ய தெரியாது, குக்கர்ல சமைக்க கூட தெரியாது. ஆனா இப்ப பாருங்க தம் பிரியாணி பர்ஃபெக்டா செய்யறேன். காரணம் யாரு? ஏன் அப்படி? ஆமா, கல்யாணம் பண்ணனாலதான் இதெல்லாம் கத்துக்கிட்ட. யார கல்யாணம் பண்ணாலும் கத்துருக்கேன். அதாவது பரவாயில்ல, நம்மளுக்கும் அதெல்லாம் தெரியுதே. என்ன பல்ல கட்டுற? தயிர் பச்சடி செஞ்சிட்டியா? ஓ ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. தயிர் பச்சடி கேக்குது உனக்குலாம்? பசிக்குதுனே. ஓகே, பிள்ளைங்கன்னா குளிச்சுச்சுங்க, குளிச்சு மாடியில தலைக்காய் போட்டுட்டு இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு. ஆற வச்சிருவோம். எல்லாத்துக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருவ. அவங்களே பிள்ளைங்க எங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ல கேட்கறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடுவ. பிள்ளைங்க வந்து அங்க நிக்குதுங்க, இவங்க வந்து அங்கே இருக்காங்க, இவங்க இங்க இருக்காங்க, இது இங்க இருக்கு, அது அங்க இருக்கு. சரி இங்க வாங்க, கிட்ட வாங்க பாருங்க. லெக் பீஸை வந்து கட் பண்ணிட்டாரு. சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நான் எதிர்பார்த்த அளவு உண்மையிலே நல்லா வந்திருக்கு. சாப்பிட்டு சொல்லுவோமாக்கா? ரிவ்யூ சொல்லுவாங்களாக்கா? சாப்பிட்டு சொல்லுவாங்க. அத சொல்லிட்டான் பாரு தம்பி. இந்த பிளேட் நானே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்பாடு எனக்கு. உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. நீங்க வர மாட்டீங்களா? ரிவ்யூ பார்க்க போறீங்க. தம்பிக்கு சாப்பாடு போட்டு ரிவ்யூ பார்க்க போறீங்களா? நான் சாப்பிட போறேன், எனக்கு பசிக்குது. சரி வாங்க, அப்ப நீங்க சாப்பிடுங்க, நான் வேணா எடுக்கிறேன். ரிவ்யூ பார்த்தாலும் பார்க்கலைனாலும் தலையெழுத்தா தான் தெரிஞ்சு வச்சு. அப்ப சாப்பிட்டு எனக்கு பசிக்குது. ஓகே, இன்னைக்கு சண்டே வந்து எங்களோட சிக்கன் பிரியாணியோட முடியுது. பேசு, திங்கிறதே இருக்காங்க. இன்னும் சாப்பிடவே இல்லையே. நான் சாப்பிட்டேன். மானப்படாம சொல்லி கொடு. நானும் சாப்பிட்டேன். நான் மட்டும் தான் சாப்பிடல மாதிரி இருக்கு. ஏய் முந்திரி எல்லாம் போட்டுருக்கு. காரம் சாரமா சும்மா அப்படியே நான் வச்சுட்டா அப்படிதான் சாப்பிடற அளவுக்கு பிரியாணி சூப்பரா இருக்கு. அப்படியே ஜில்லுன்னு பக்கத்துல ஏதாவது இருந்துச்சு கூல் ட்ரிங்க்ஸ். நீ வேறங்க போக கூடாது. அதான் சாப்பிட்டு அப்படியே சம்முட்டு இருப்பாங்க. அரிசி பதம்னா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நான் அப்பயே வச்சுட்டேன், சாப்பிட்டுட்டேன், தட்டல வச்சேன். சரி ஓகே,
சாப்பிடலாம். ஓகே, எல்லாரும் பாய் சொல்லிடுங்க. பாய். ஓகே.